ஹலோங்க, கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோடு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் கார்த்திக் ரம்யாவோட சந்திப்பு. மோதலில் தான் ஆரம்பிச்சு கண்டிப்பாக அதில் நட்பு இல்லைன்னா காதலில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரம்யாவுக்கு அது ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாம் கம்பெனி விஷயமா பேசும்போது கார்த்திக் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாரு. அதை தூரத்துலேருந்தே ரம்யாவும் உங்கள் பிஏவும் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் போனோடனையும் கார்த்திக் இவங்க தான் மேடம் அப்படின்னு சொன்னோடனையும் அவங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கம்பெனி விஷயமா பேசுவாங்க. அந்த எல்லாருமே ரம்யா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ கார்த்திக் பேசுனதை பற்றியும் நிறைய ரம்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. ரம்யாவும் இவ்வளோலாம் கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அங்கே எல்லாருமே போனதுக்கப்புறம் ஃபைலை வச்சுட்டு ரம்யா கார்த்திக்கே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஃபைலை பார்க்குறாங்க, கார்த்திகை பார்க்குறாங்க. ரம்யாவுக்கு ரொம்பவே ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு கார்த்திக் மேலே. கண்டிப்பாக அது காதலில் தான் கொண்டு போகிற மாதிரி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை கூட இருக்க லேபர் பார்த்துடுறாரு. ரம்யா கார்த்திகே பார்த்துட்டு இருக்கிறதுல ஓ சரி இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அவர் ஒரு சந்தோஷமாக அதை பார்த்துட்டு இருக்காரு. கார்த்திக் அவருண்டு அவர் வேலையுங்கிற மாதிரி மிஷினையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஆனந்தை நல்லாவே வெறுப்பேற்றுறாங்க. மைத்திலியும் தீபாவும். அதே மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு. வந்தோடனே மீனாட்சி இருக்காங்களா அப்படின்னு ஆனந்துக்கிட்டே கேட்குறாங்க. ஆனந்த் நீங்கள் யார் அப்படிங்கும் போது இல்லை மேட்ரிமோனியில் அவங்களோட பேரை கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோஸோடு போட்டிருந்தாங்க, அட்ரஸும் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கு பார்த்தனையுமே பிடிச்சிருச்சு. பொண்ணு பார்த்தா இவங்கள மாதிரி தான் பார்க்கணும், கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு முடிவில் தான் இங்கே வந்திருக்கேன், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனந்துக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது மேட்ரிமோனியில் பார்த்து வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ரியா ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மைத்திலி மீனாட்சியை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ ரசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனந்துக்கு அப்படியே பத்தி எரியுது. ஆகா இவ்வளோ அழகான பொண்ணா, இந்த பொண்ணை போய் யாருங்க விட்டுட்டு போனது, டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கானே, கொஞ்சம் கூட லக்கியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனந்துக்கு அப்படியே உறுத்துது. அப்போ தீபா சொல்கிறாங்க இவர் தாங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட், இவங்க இன்னும் கொஞ்சம் நாள் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட வேணாம், அவங்களுக்கும் இவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, நீங்கள் மியூச்சுவலாக உங்களோட கல்யாண வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரே குஷி ஆயிடுது. ஆனந்துக்கு அப்படியே பற்றி எரியுது. எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாளுங்களா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மைத்திலி அதை போக வேற ஏற்றி விடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்க வந்தவர் சொல்கிறாரு ஆனந்துக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் சார், கண்டிப்பாக நீங்கள் இந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு இந்த பொண்ணு கிடைக்காம போயிருக்கும், ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், நீங்கள் எவ்வளோதான் ஒரு அன்லக்கியாக இருந்தாலும் எனக்கு லக்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனதுனால மீனாட்சியை விட்டு கொடுக்கவே முடியாமல் அவரோட முகத்தில் ரொம்பவே ஒரு தடுமாற்றம் தெரியுது. ரியா என்ன பண்ணுறது, ஆனந்துக்கு இது மனசு மாறி இருப்பானா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுது. அந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்காரு. அதை ஆனதுனால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்மளோட ஒய்ஃபை மற்ற பொண்ணு பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் அவரால் ஏற்றுக்கவே முடியலாம். இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை, அடித்து துரத்திடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. சார் நீங்கள் தான் டிவோர்ஸே பண்ண போகிறீங்க, நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கூட சொன்னாங்களே அப்படிங்கும்போது மீனாட்சி ஆமாம் அதான் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சார் ஏன் எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படிங்கும்போது ஆனந்துக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. ஓங்கி பலாருன்னு அப்பி முதல்ல வீட்டு விட்டு போட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் மீனாட்சி கிட்ட சொல்றாரு இங்க பாரு நமக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்போ மீனாட்சி சொல்றாங்க ஏன் நீங்க வேற ஒருத்தி கூட்டிட்டு வச்சிருக்கீங்களே இன்னும் டிவோர்ஸ் ஆகாம, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, என்னை டைவர்ட் பண்ணுறதுக்காக நீ ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் அந்த இடத்துல சமாளிச்சுட்டு உள்ளே போயிடுறாரு. அப்போ மைத்திலி தீபாக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஆனந்த் மாமானால மீனாட்சிக்காக இன்னும் விட்டு கொடுக்க முடியாமல் தான் தடுமாறிட்டு இருக்காரு அப்படின்னு மீனாட்சிக்கிட்டே சொல்கிறாங்க. பாத்தியாக்கா உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்கள் மேலே இன்னும் பாசம் இருக்கு, அந்த ரியா தான் ஏதோ சொல்லி மனசை மாற்றி வச்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் நல்லா அதையும் கிள்ளி விட்டு ஆனந்த் மாமாவை ரியோவை அடியோட துரத்த வச்சிடலாம், கவலையே படாமல் இருங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்த் ரியா பிரச்சனை முடியறதுக்குள்ள ரம்யா கார்த்திக் பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எபிசோட்ஸ் கொண்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா ரம்யாவுக்கு கார்த்திக் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. அது காதலில் முடியுமா அப்படிங்கிறதையும் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். தீபாவுக்கு யாருனே தெரியாமல் ரம்யா மேலே ஒரு நெகட்டிவான தாட்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய கொண்டு போயிட்டு இருக்காங்க. மறக்காமல் அப்கமிங் எபிசோட்ஸ் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.